ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலனாலும் உங்கள் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்களே ஈஸியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வெப்சைட் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் பிவிசி கார்டு இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ஆதார் நம்பர் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த நம்பர் உங்ககிட்ட நம்பர் லிங்க் பண்ணாமல் தொலைஞ்சு போயிருக்கோ அந்த ஆதார் நம்பரை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே கேப்சா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் இருக்குல்ல, இதில் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு கொடுத்து கூட நீங்கள் பிவிசி கார்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட நம்பர் இல்லை, நீங்கள் கையில் இருக்க நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் கையில் இருக்க நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் லிங்க் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம ஒரு 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா நீங்கள் எந்த மோடில் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, யூபிஐயா, வாலெட்டா, ஸ்கேன் அண்ட் பேவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்கேன் அண்ட் பே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மொபைலே ஸ்கேன் பண்ணிக்கலாம். 50 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதுலேருந்து ஒரு எஸ்ஆர்என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். இதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸில் உங்களுக்கு கார்டு வீடு தெரிய வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.